பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். ஐயோ கடவுளே, என் மகளை எவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாதோ அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. எப்பதான் அவ வாழ்க்கையில விமோசனம் வரும்னு எனக்கு தெரியல. அஞ்சலி, நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீங்க எப்படியாவது என் மேல கோவப்படுவீங்க, என் கூட பேசாம இருப்பீங்கன்னு பார்த்தா இருக்க இருக்க அன்பதான் நீங்க என் மேல அதிகமா காமிக்கிறீங்க. இப்ப கூட பாருங்க, நான் இவ்வளவு பேசிருக்கேன், நான் உண்மையை பேசல, ஆனா என் கண்ணுல ஏதோ கருணையை பாத்துங்கிறீங்க. உங்களை நான் ஒவ்வொரு முறையும் பேசும் போதெல்லாம் நான் உண்மையிலே செத்து போறேன் அஞ்சலி, செத்து போறேன். ஆனா நீங்க என் மேல அன்பை காமிக்காதீங்க, என் மேல கோவப்படுங்க. நான் இதுக்கு மேல என்ன பண்ணா நீங்க என் மேல கோவப்படுவீங்க, என் கூட பேசாம போவீங்க? என் மேல வருத்தப்படுங்க அஞ்சலி, என் மேல கோவத்தை காமிங்க. அதுக்காக தான் நான் உன் மேல கோவத்தை காமிக்கிறேன். ஆனா மறுபடியும் நீங்க அன்பை காமிக்கிறீங்களே, இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. என்ன சார்? இந்த ட்ரெஸ் யார் துவைச்சா? நான் தான் சார் துவைச்சேன். என்ன துவைச்சுங்க? சட்டையில அப்படி சாயம் ஏறி போச்சு. உங்களை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இருக்காதா? மகேஷ், ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாருங்க அங்கிள், நல்ல சட்டையை சாயம் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் உங்களை ஒன்னா போட சொன்னது? தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. மகேஷ், அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு, அதுக்கே இப்படி கத்துறீங்க? வேற எப்படி கத்த சொல்றீங்க ஆண்டி? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? எப்படி சொன்னா இவங்க சரியா பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியல. சாரி சார். என்ன எதுக்கு எடுத்தாலும் சாரி சாரின்னு சொல்றீங்க? அஞ்சலி என்னை வெறுக்க வைக்கணும்னு சொல்லி பொய்யா ஏதாவது காரணம் சொல்லி அவங்கள திட்டி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். காரணமே இல்லாம நான் இப்படி நடந்துக்கிட்டா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்கும் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க வேண்டியதா இருக்கு. இதனால அவங்க ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. நான் ஏதோ தப்பா முடிவெடுத்து ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேனோன்னு தோணுது.
என்னாச்சு மாப்பிளைக்கு? ஏன் அஞ்சலி கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? அவர்தான் இந்த வீட்டுல அஞ்சலிக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தார். இப்ப அவரும் சேர்ந்து என் மகளை இப்படி கஷ்டப்படுத்துறாரு. மத்தவங்க அஞ்சலியை காயப்படுத்துறது வேற, ஆனா மாப்பிள்ளை இப்படி நடந்துக்கிறத அஞ்சலியால எப்படி தாங்கிக்க முடியும்? பாவம் அஞ்சலி. இதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. ஏன் விக்கி என்ன பார்த்தாலே கோவப்படுறாரு? திடீர்னு என்ன ஆச்சு அவருக்கு? என்ன காரணம்னு தெரியலையே. ஆனா அவர் என்ன திட்டும் போது மனப்பூர்வமா திட்டின மாதிரி தெரியல. ஏதோ ஒரு நிர்பந்தத்தால கோவப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இந்த வீட்ல எப்பவும் அஞ்சலிக்கு சப்போர்ட்டிவா இருந்தது மகேஷ் தம்பிதான். யாரும் அஞ்சலிய ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டாரு. ஆனா இப்ப என்னாச்சு அவருக்கு? அஞ்சலிய பார்த்தாலே பிடிக்காத மாதிரி எரிஞ்சு விடறாரு. காரணமே இல்லாம திட்டுறாரு. அந்த மாதிரி அவர் அஞ்சலிய திட்டுறத என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன் திட்டுறாரு, எதுக்கு திட்டுறாரு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னே தெரியலையே. அஞ்சலி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அஞ்சலியால் அதை ஏத்துக்கவே முடியாது. அங்கிள், என்ன வர சொன்னீங்களா அங்கிள்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ள. சொல்லுங்க அங்கிள். என்னாச்சு மாப்பிள்ள உங்களுக்கு? என்ன அங்கிள் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அஞ்சலி மேல உங்களுக்கு என்ன கோவம் மாப்பிள்ள? ஏன் எதுக்கு எடுத்தாலும் அஞ்சலியை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அவ தப்பே பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அவளை திட்டுறீங்களே மாப்பிள்ள, அதுதான் எனக்கு ஏன்னு புரியல.